அன்பார்ந்த நீலகிரி மக்களே, உலகத்திலேயே வானத்துக்கும் கடலுக்கும் மட்டுமே சொந்தமான நீலம் நம்ம பகுதி மலைகளுக்கு இயற்கையா அமைஞ்சிருக்கிறதே ஒரு விஞ்ஞான விஷயம்னு சொல்லலாம். தேயிலை தோட்டம், மலை காய்கறிகள், சமநிலை பகுதியில விவசாயம், குறிப்பா தென்னை, வாழை மற்றும் காய்கறிகளை விளைவிக்கும் பெருமை பெற்றவங்க நாம. தமிழக அரசுக்கு சுற்றுலாத்துறையில அதிகமான வருவாய் ஈட்டி தரதுல நம்ம தான் முதலிடம் இருக்கிறோம் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமுமே இல்லை. கடந்த 50 வருஷ ஆட்சியில குறிப்பா பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலியமா நம்ம பகுதியில என்னதான் நன்மைகள் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பின்னோக்கி சிந்திச்சு பார்க்கணும். கடந்த 10 வருஷமா எத்தனை முறை நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம ஊருக்கு வந்து பார்த்தாங்க. நம்மளுடைய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, கடந்த 10 வருஷமா நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்ற திரு ராஜா திமுகவை சார்ந்தவராகவும், மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி பாஜக கட்சியும் இருக்கிறதுனால நமக்கு எந்த நன்மையுமே கிடைச்சதில்ல. இனிமேலாச்சும் நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கணும். இப்பதான் முதல் முறையா பாரதிய ஜனதா கட்சியுடைய நேரடி வேட்பாளரா முன்னாள் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தேர்தல் களத்துல இருக்காங்க. வர ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல்கள் நடக்க இருக்கிற தொகுதியில நம்மளுடைய நீலகிரி தொகுதியும் ஒண்ணு. நம்மளுடைய நீலகிரி தொகுதியில பவானிசாகர், உதகமண்டலம், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், அவினாசி அப்படின்னு மொத்தம் 6 மக்களவை தொகுதிகள் இருக்கு. இதுல வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டும் 13,65,608 பேர். இந்த நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில ஒன்னான பவானிசாகர் இருக்குங்கள, ஒரு பக்கம் காடு, மறுபக்கம் மலைகள், மறுபக்கம் வாழை தோட்டங்கள் அப்படின்னு செழிப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு தொகுதி. ஆனா இங்க இருக்கக்கூடிய வாழை தோட்ட விவசாயிகள் செழிப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம விவசாயிங்க கிட்ட இருக்கக்கூடிய வாழை தோட்டங்களை வச்சு எவ்வளவு மதிப்பு கூட்டல் விஷயங்கள் பண்ணலாம்னு தெரியுங்களா? வாழை நாரை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வாழையில ஜூஸ் பண்ணலாம், சாக்லேட்கள், வாழை இலைகள், இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி விவசாயிகளுக்கு உதவக்கூடிய எந்த ஒரு அறிவார்ந்த சிந்தனையுமே பண்ணாம அவங்கள வறுமையிலே வச்சிருக்கிறதுக்கு யார் காரணம்? இதுவே எல் முருகன் அவர்கள் வந்து நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றா இது போன்ற சிந்தனைகளை மத்திய அரசாங்கம் கிட்ட நம்மளால எளிமையா கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பவானிசாகர் பகுதியில மானு, யானை, காட்டுப்பன்றி அளவுக்கு அதிகமா ஊருக்குள்ள புகுந்து இருக்கக்கூடிய எல்லா விளைநிலங்களையுமே நாசம் பண்ணிட்டு போகுது. கடந்த 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு யானைகளுடைய இனப்பெருக்கம் அதிகமாகி விவசாயிகளுடைய வாழை தோட்டத்துல கூட்டம் கூட்டமா புகுந்து துவம்சம் பண்ணிட்டு போகுதுங்க. அதே போல காட்டுப்பன்றிகள் 30ல இருந்து 40 பன்றிகள் ஒன்னா சேர்ந்து தோட்டத்துக்குள்ள புகுந்து வாழை, கரும்பு, இதர காய்கறிகள் மற்றும் பல பயிர்களை வேரோட சாய்த்து விவசாயிகளை திணற விடுது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு காலத்துல சின்ன சின்ன பறவைங்கள்லாம் தன்னுடைய தானியங்கள் எல்லாம் சாப்பிடுதே அப்படின்னு கவலைப்பட்ட விவசாயி இப்போ பல மடங்கு கவலைப்படுற நிலைமைக்கு வந்தாச்சு. மயில்களுடைய அட்டகாசம் அதிகமாகி தோட்டத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டு வீணடிக்குதுங்க. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, ஆயிரக்கணக்கான மயில்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்குதுங்க. இந்த மயில்கள் எல்லாம் என்ன பண்ணுது, சிறு சிறு தானியங்களை விதிச்சோம் அப்படின்னா அந்த தானியத்தெல்லாம் வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு போயிருதுங்க. பயிர்களை கொத்தி சாப்பிட்டுருதுங்க. சின்ன சின்ன பழங்கள், காய்கறிகள், பூவை கூட கொத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருதுங்க. இதெல்லாம் விவசாயிகளால கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகளா இருக்கு. கிட்டத்தட்ட 30% அதிகமான விவசாய பொருட்கள் வீணாக தான் போகுது. இதையெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த திமுகவோ அதிமுகவோ ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா 2 கட்சியும் மக்களுக்காக எதுவுமே செய்யலைங்க. இன்னும் சொல்ல போனா காரமடை, மேட்டுப்பாளையம் சுற்றி நிறைய கோயில்கள் இருக்கு. காரமடை ரங்கநாதர் கோயில், காரமடை ஈஸ்வரன் கோயில், மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோயில், மேட்டுப்பாளையம் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், குருந்தமலை குழந்தை வேலாயுத சாமி திருக்கோயில், இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயில், இது எல்லாத்தையும் விட சிறப்பாக ஓதிமலை முருகர் கோயில். இந்த கோயில்களை எல்லாம் அரசாங்கம் எடுத்து ஏதாச்சும் மேம்படுத்தி இருக்கலாம். ஆனா இந்த திமுக அதிமுக ஆட்சியில எந்த மேம்பாடுமே கிடையாது. அப்படியே பவானிசாகருக்கு நேர் அருகில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்துல கிழங்கு மண்டிகள், காய்கறி மண்டிகள், இந்த மாதிரி பல மண்டிகள் இருக்குங்க. இதெல்லாம் வளர்ச்சி நிதியை பயன்படுத்தி எவ்வளவோ மேம்படுத்தி இருக்கலாம். மேட்டுப்பாளையத்துல இருக்கக்கூடிய கழிவுநீர் எல்லாமே பவானி ஆத்துல தாங்க போய் கலக்குது. இதையெல்லாம் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவோ இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுகவோ கண்டுக்க கூட இல்லை. மேலும் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி போற வழியிலெல்லாம் அவ்வளவு வாகன நெரிசல்கள் உண்டாகுதுங்க. இதெல்லாம் அக்கறை எடுத்து புறவழி சாலைகளை உருவாக்கி இருக்கலாம். இதே மேட்டுப்பாளையம் தொகுதியில காய்கறி, கருவேப்பிலை, வாழை, தென்னை விவசாயம் எல்லாம் பெருமளவு நடக்குது. ஆனா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. விவசாயிகள் சார்ந்த வளர்ச்சிக்கு இதுவரையும் ஆட்சியில இருந்த திமுகவோ அதிமுகவோ இவங்களுக்காக என்னங்க பண்ணுச்சு? தென்னந்தோப்பு விவசாயிகளுக்கெல்லாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்கலாம். ஏன் தேங்காய் எண்ணெயை அரசாங்கமே வாங்கி அது ரேஷன் கடையில விற்பனை செஞ்சிருக்கலாம். இளநீரை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமை செய்வதற்கு ஏதாச்சும் தொழிற்சாலைகளை நிறுவி அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஆனா இது வரைக்கும் ஆட்சியில இருந்த அரசியல்வாதிங்க இதெல்லாம் எங்கெங்க செஞ்சிருக்காங்க? காரமடை பகுதியில் இருந்த நிறைய நலிவடைந்த தொழிற்சாலைகளை இழுத்து மூடிட்டாங்க.
இந்த தொழிற்சாலைகளை மட்டுமே நம்பி இருந்த எளிய மக்களோட வாழ்வாதாரத்துக்கு யாருங்க பதில் சொல்லுவா? அந்த எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அதுக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா? நம்ம நீலகிரி பகுதி மக்கள் இப்போவாவது புரிஞ்சுக்கணும். ஆட்சிக்கு வந்து கோடி கோடியா ஊழல் செஞ்சு சுருட்டுற அரசியல்வாதிக்கு ஓட்டு போட போறீங்களா? இல்ல கோடியில் ஒருவரான எல் முருகன் அவர்களுக்கு ஓட்டு போட போறீங்களா? முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஊழல், லஞ்சம், சொத்து குவிப்பு இந்த மாதிரி எந்த புகாருமே இல்லாத தூய்மையான அரசியல்வாதி, ராஜா மாதிரி அரண்மனையில வாழ்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில நம்ம வீட்டு பிள்ளையா, நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளையா, நம்ம கூட வாழ்ற எளிய மக்கள்ல ஒருவரான முருகன் அவர்களுக்கு தானே நம்ம ஓட்டு போடணும். திரு எல் முருகன் அவர்கள் மேட்டுப்பாளையம், அன்னூர், ஊட்டின்னு 3 இடத்துல தன்னுடைய ஆபீஸ ஆரம்பிக்க போறாருங்க. மக்கள் எப்ப வேணாலும் எல் முருகன் அவர்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கலாம். பல ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்புல பாரதிய ஜனதா கட்சி தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற செய்திகள் நிறைய வரத நம்ம பாக்குறோம். இந்த நிலையில பாஜக சார்பில் நிற்கக்கூடிய நீலகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எல் முருகன் அவர்கள் ஜெயிச்சா நம்மளுடைய பகுதிக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. பிரதமர் இடத்திலேயே நல்ல மதிப்பும் பேரும் கொண்ட திரு எல் முருகன் அவர்கள் நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில ஜெயிச்சாருன்னா நமக்கு தாங்க அதுல நிறைய நன்மைகள் இருக்கு. இந்த 5 வருஷத்துல நமக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தாங்க சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம சிறப்பா பயன்படுத்தி நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். வழக்கமா 60ல இருந்து 65% மட்டுமே வாக்குகள் பதிவாகக்கூடிய நம்மளுடைய நீலகிரி சட்டமன்ற தொகுதியில 100% வாக்குகள் பதிவாகணும். திரு எல் முருகன் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நமக்கான நன்மைகளை செய்யணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லாருமே தவறாம வந்து 100% வாக்குகள் செலுத்தணும். திரு எல் முருகன் அவர்களை வெற்றி பெற செய்ய கேட்டுக்கிறோங்க. இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் ஃபார்வர்ட் செய்யுங்க. இப்படிக்கு உங்களைப் போன்ற நானும் ஒரு நீலகிரியின் நலன் விரும்பி